குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீட்டை பற்றி அவர் பேசியிருக்காப்புல, விஜய் பேசியிருக்காப்புல. அது என்ன ஆச்சரியப்பட வேண்டியது? நீட்டுக்கு ஆதரவு கொடுக்கல சார், எதிர்த்து தான். நீங்க என்ன சொன்னீங்கன்னா நீட்டை எதிர்த்து பேசல விஜய், இன்னைக்கு அதுக்கு சம்பந்தமாவே அவர் பேசியிருக்காரு. இது மட்டும் அரசியலா நான் கேட்கிறேன். சார் இல்ல சார், இதுவும் அரசியல் தான் நான் சொல்றேன். ஏன் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒருத்தரை இந்த அளவுக்கு இத்தனை ஆண்டுகளா இந்த மக்களை பத்தி என்னைக்காவது பேசியிருக்காங்க சார்? நாகப்பட்டினத்துல ஈனத்தமிழருக்கு எதிர்த்து விஜய் போராடி இருக்காரு சார். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு டைம்ல விஜய் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு சார். நீங்க விஜய் ரசிகரா? கிடையாது சார், நான் விஜய் ரசிகர் கிடையாது. என்ன? நான் விஜய் ரசிகர். உங்க பேர் என்ன? என் பேர் அஜித். அஜித்தா? ஏன் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாதுன்ற மாதிரியே தான் நீங்க பேசுற மாதிரி எனக்கு தெரியுது சார். அவங்க துப்பாக்கின்னு ஒரு படம் 2012 எடுக்கிறான் விஜய். அதுல முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதி மாதிரி காட்டுறான். சார் எவ்வளவு நாள் அரசியலா இருக்கீங்க சார்? அரசியல்ல எவ்வளவு நாள் இருக்கீங்க சார்? இருக்கேன், நான் ஒரு 30 வருஷமா இருக்கேன். ஸோ விஜயகாந்த் அர்ஜுன் படத்தை போய் இதே எதிர்ப்பு கொடுத்தீங்களா சார்? நேற்று கூட பாருங்க, மேற்கு வங்கத்தில் தேடப்பட்ட தீவிரவாதி இங்க கூலி தொழிலாளியாக வேலை செஞ்சு பிடிப்பட்டான் மாறுவேடத்தில் அப்படின்னு சொல்லி போறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு காரணம் துப்பாக்கி படத்துல விஜய் நடிச்சது. விஜய் கட்சி இணைஞ்சு தேர்தலில் களம் கண்டாங்கன்னா நான் நாம் தமிழரை எதிர்ப்பேன். அதிமுக கூட விஜய் சேர்ந்து களம் கண்டாருன்னா நான் அதிமுகவும் எதிர்ப்பேன். திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்த தடா ரஹீம் அதே கட்சி கிட்ட காசு வாங்கிட்டு தடா ரஹீம் விஜயை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, உனக்கு ரிட்டையர்ட் ஆக போகிறேன், நீ கோட்டையில் சீட்டில் உட்காரணுன்ற ஒரு ஆசையில் விஜய் அவர்கள் ரிட்டையர் ஆகிட்டாரு 50 வருஷம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு வருஷத்துல 2 படம், ஒரு படத்துக்கு 200 கோடி, 2 படத்துக்கு 400 கோடி அவர் நினைச்சா சம்பாதிக்க முடியும். இந்த சமூகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது இல்லையோ, உன்னை எந்த அளவு கிழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிழிப்பேன். நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய கொம்பனும் இல்லை, புரியுதுங்களா? உன்னையை விட அஜித் ரசிகர்கள் பெரும்பான்மை அதிகமாக இருக்காங்க. அஜித் ரசிகர்கள் கொடுக்குற செருப்படிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களால பதில் கூட கொடுக்க முடியல, இவங்க விஜய் ரசிகர்களால். சார் சினிமாவை தாண்டி இப்போ அரசியல் வரும்போது அஜித் ரசிகர்களுமே ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க. ஏரோட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய லீக் கட்சியை சேர்ந்த தடா ரஹீம் அவர்கள் தான் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நான் சுற்றி வளைச்சு எங்கேயும் போக விரும்பல சார். ஸோ சமீப காலமாக நிறைய விமர்சனங்கள் விஜய் அவர்களை பற்றி, அதாவது தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் போயிட்டே இருக்குது. அதில் முக்கியமாக நீட் அதை பற்றிலாம் பேசவே இல்லை, நீட் பற்றி பேசலை, இதோ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறான்னு சொல்லிட்டு இருந்தீங்க சார். ஸோ இன்னைக்கு திருப்பி அந்த ஒரு விழா நடந்துட்டு இருக்கு. இளைஞர்கள், அதாவது மாணவர்கள் எல்லாத்துக்குமே பரிசீலிப்பு விழா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு சார் ஸ்டார்டிங்கில். ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இப்போது மாணவர்களை பற்றி பேசும்போது அது நீட்டு இன்னைக்கு நாடு முழுவதும் தேவை இருக்குன்றது தெரியுது இல்லையா? அது எந்த ஊருக்கு போனால், போகிற ஊருகளில் பாம்பு தங்கிற ஊருக்கு போனோன்னா பாம்பு நடுத்துண்டு எனக்கு வேணும்னு சொல்லி திங்கிற பொழப்பு தான் கூத்தாடிகளுக்கு இயற்கையாகவே. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மாணவர்கள் பற்றிய ஒரு கலந்துரையாடலோ அல்லது ஏதோ ஒரு விருது வழங்குற விழாவும் நடக்குது. அந்த விழாவில் நீட்டை பற்றி அவர் பேசியிருக்காப்புல, விஜய் பேசியிருக்காப்புல. அது என்ன ஆச்சரியப்பட வேண்டியது? நீட்டுக்கு ஆதரவு கொடுக்கல சார், எதிர்த்து தான். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நீட்டை எதிர்த்து பேசலை விஜய். நீட்டு வருது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை, சும்மா ஏதோ தேவையில்லாத பற்றி பேசிட்டே போறாருன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அதுக்கு சம்பந்தமாகவே அவர் பேசியிருக்காரு. பேசுவதற்கான காரணம் இருக்குன்னு சொல்லி தான் அந்த நிகழ்ச்சியில் பேசவே ஆரம்பிச்சு. இது மட்டும் அரசியலா நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட? சரி, இல்லை சார், இதுவும் அரசியல் தான் நான் சொல்றேன். இது மட்டும் இதுவும் ஒரு அரசியல் தான். அவர் ஆக்சுவலா அரசியல் நீட்டை பற்றி தமிழ்நாட்டில் விஜய் மட்டும்தான் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. சரி, விஜய் மட்டும் எதிர்த்து பேசுறது, எல்லாருமே எதிர்த்து பேசினாங்க. ஆனா உங்களோட கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் ஏன் பேசல அப்படின்னு தான் நீங்க. நீட்டை மட்டும் குறிப்பிட்டு நான் எங்கேயுமே அவரை இல்ல சார், எல்லாத்தையும் சொன்னதுல நீட்டு ஒரு இதா இருந்துச்சு. அதை இன்னைக்கு அவர் எடுத்து வச்சுட்டாரு சார். இப்போ எனக்கு என்னன்னா சார் ஒரு கேள்வி சார், நம்ம அப்படியே ஸ்டார்ட்ல இருந்தே போயிடலாம். விஜய் அவர்கள் மேல் ஏன் தனிப்பட்ட இவ்வளோ ஒரு வன்மம்னே சொல்ல சார்? ஏன் விஜய் அவர்கள் இவ்வளவு எதிர்க்கிறீங்க? விஜய் அவர்கள் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, விஜய் அவர்கள் ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம்லாம் என்ன சார்? இப்போ அது விளையும் பயிர் மொழியிலே தெரியணுவாங்க. இவன் ஆரம்பத்துலேருந்து குறைஞ்ச 20-25 ஆண்டுகளாக நல்ல ஒரு ஹை கிளாஸ் ஹீரோவாக இருக்காப்புல, நல்லா பல கோடிகளை சம்பாதிக்கிறாப்புல. பட்டு இன்றைக்கி இந்த தமிழக மக்களை பற்றியோ, தமிழக மக்களுடைய உரிமைகளை பற்றியோ எத்தனையோ பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, அகில இந்திய அளவில் கூட நடந்திருக்கு. எந்த விஷயத்துக்குமே ஒரு சிறு குரல் கூட கொடுக்கல. ஒவ்வொரு நேரமும் அவர் கேளு குரல் கொடுக்கல.
ஒவ்வொரு நேரமும் போய் முதல்வரை சந்திப்பாப்பில். அது சந்திக்கிற நேரம் வந்து அவருடைய திரைப்படம் வெளியேறதுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் சந்திப்பாப்பிலே தவிர மக்கள் பிரச்சனைக்காக எதுவுமே வந்து முதல்வரையோ அமைச்சர்களையோ எதுவுமே சந்தித்ததில்லை. அதை பற்றி குரல் கூட கொடுத்ததில்லைன்னு வைங்களேன். அதான் உண்மை. ஏதோ 1-2 அந்த ரசிகர்கள் ரொம்ப வற்புறுத்தி, அண்ணா இங்கே வாங்க, இது வந்தால் இது பெரிய இதுவாக இருக்குது, நீங்கள் வந்தால் அவங்க மேலே அப்படி இப்படின்னு சொன்னால் சில விஷயம். இப்போ அனிதா மரணத்தில் கூட நீட்டு இதில் மரணிச்ச அனிதா மரணத்துக்கு கூட அப்படி அந்த ரசிகர்களுடைய வற்புறுத்தலில் போனது தானே தவிர விஜயா போகலன்னா போகலைன்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ரிட்டையர்ட் 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, உனக்கு ரிட்டையர்ட் ஆக போகிறேன். கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆகும்போது நீ வந்து கோட்டையில் வந்து சீட்டில் உட்காரணுன்ற ஒரு ஆசையில் வந்து தேர்தலில் இறங்கி வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகம், அது வெற்றி கழகமாகவே இருக்கட்டும், அது வேறு விஷயம். அந்த கழகத்தை ஒன்று ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து மாணவிகளுக்கும் மாணவிகளுக்கு வந்து கல்வி விருது வழங்குகிற விழாலாம் நீ நடத்துகிறேன் இல்லைங்களா? அப்போ இந்த கல்வி விருது வழங்க விழா அல்லது நீட்டை பற்றி பேசுனது இது மட்டும் அரசியல் அல்ல. அரசியல் என்பது விரிந்து பறந்த ஒரு விஷயம். இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையத்தில் 700 நாட்களுக்கு மேலே வந்து விவசாயிகள் தொடர்ந்து போராட்டி வருகிறாங்க. அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக விஜய் போய் அங்கே களத்தில் இறங்கி போராட முடியுமா? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல்மா சிப்காடு விஷயத்தில் வந்து தொடர்ந்து இன்றைக்கி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக வந்து தொடர்ந்து போராட்டத்தில் இருக்காங்க விவசாயிகள். அவங்களுக்கு ஆதரவாக போய் இறங்கி விஜயால் ஒர்க் பண்ண முடியுமா? அல்லது அகில இந்திய அளவில் நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேச முடியுமா? சரி, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஏதோ வந்து நீட்டை பற்றி பேசிட்டாரு பாருங்கள், எழுதி வைக்காமல் படிக்கிறார், எழுதி வைக்காமல் பேசுகிறார் பாருங்கள், எவ்வளோ பெரிய சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி சில பேர் ப்ரொமோட் பண்ணுறீங்களே தவிர, நானும் சொல்கிறேன் எழுதி வச்சு தான் படிக்கணுன்றது இல்லை, எழுதி கொடுத்தது மனப்பாடம் பண்ணிட்டு வந்து கூட பேசலாம் இல்லையா? சார் இப்போ என்னன்னா சார், விஜய் அவர்கள் ரிட்டையர் ஆகிட்டாரு 50 வயசு அப்படின்னு சொல்கிறீங்க. விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு படத்துக்கு நடிச்சா எவ்வளோ சம்பளம் சார் அவருக்கு? எவ்வளோ எனக்கு தெரியல. நீங்கள் சமயத்தில் 200 கோடி வாங்குறாருன்னு எல்லா நியூஸ்லாம் சொல்கிறாங்க. நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஒரு இதில் 200 கோடி வாங்குற ஒருத்தர் சொல்லிட்டு. கொரோனா காலம் வந்துச்சுல்ல சார், கொரோனா காலம்னா தியேட்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி தியேட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது விஜயோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த டைமில் தியேட்டர் விநியோகஸ்தர்லேருந்து தியேட்டர் ஓனர்லேருந்து எல்லாருக்குமே அந்த இடத்துல ப்ராஃபிட், அப்போ தான் அவங்களோட வருமானமே வந்து உருவாகுது சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து நான் படம் நடிக்க மாட்டேன், நான் வந்து முழுமையாக அரசியலுக்குள்ள வரப்போறேன்னு சொல்கிறாரு. முதல் எதிர்ப்பு யார் தெரிவிச்சா தெரியுமா சார்? சொல்லுங்க. நீங்கள் வந்து இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ சொல்கிறீங்களா சார்? முதல் எதிர்ப்பு தெரிவித்தது என்னன்னா விநியோகஸ்தர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் தான் சொன்னது. விஜய் அவர்கள் வெளியே போயிட்டாருன்னா எங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து பெரிய இழப்பு, சினிமாவில் வந்து விஜய் அவர்கள் படத்துக்கான ஒரு தனி மூஸ் இருக்கு, மக்கள் கூட்டம் இருக்கு, வருகை இருக்கு, இவ்வளோ நாள் ஓடும், இவ்வளோ கலெக்ஷன் வரும், அதில் எங்களுக்கு இவ்வளோ சம்பாத்தியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அரசியல் வந்து வந்துட்டாரு, இன்னும் அரசியலுக்கு வந்தாலும் படம் நடிங்க அப்படின்னு சொல்றதுக்கான மக்கள் தான் இருக்காங்களே தவிர்த்துட்டு விஜய் ஃபார்ம் அவுட், விஜய் வச்சு யாரும் டைரக்ட் பண்ண மாட்டாங்க, விஜய் அவர்களை வச்சு யாரும் படம் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற காட்டி விஜய் இப்போ வெளியே வரல சார். இப்போ எம்ஜிஆர் சத்தார தெரியுமா உங்களுக்கு? சாகும்போதும் இதேமாரி தான் சொன்னாங்க, கலைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லிட்டு இந்த திரை விநியோகஸ்தர்கள் எல்லாருமே வந்து பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி சார் இறந்ததையும் விஜய் வெளியே வந்தது நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது சார். இப்போ நீங்க பாருங்களேன், இது வரைக்கும் வந்த அரசியல்வாதிகள், அதாவது சினிமாலேருந்து வந்த அரசியல்வாதி எல்லாமே சினிமாவையும் வச்சுட்டு அரசியலும் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து எல்லா நடிகர்கள், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயுமே வந்துட்டு சினிமாவையும் அரசியலையும் ஈக்குவலாக தான் மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருந்தாங்க சார். அந்த இடத்துல ஒரு வருஷத்துல 2 படம், ஒரு படத்துக்கு 200 கோடி, 2 படத்துக்கு 400 கோடி அவர் நினைச்சா சம்பாதிக்க முடியும். 400 கோடியை விட்டுட்டு நான் முழுமையா அரசியல் வரேன், நான் மக்கள் பணிக்காக முழுமையா வரேன்னு சொல்றவர எப்படி நீங்க அவரை வந்து அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியும்? அவர் நினைச்சிருந்தா நான் படமும் பண்றேன் அரசியலும் பண்றேன்னு சொல்லியிருக்கலாம். அப்பயும் இப்ப என்ன சப்போர்ட் இருந்தோ அதே சப்போர்ட் அப்பயும் இருந்திருக்கும். இவர் வந்து இப்ப என்ன சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதே சப்போர்ட் இவர் படம் நடிச்சிட்டு இருந்து நான் அரசியல் பண்றேன்னு சொன்னாலும் கொடுக்குறதுக்கான ஆள் இருக்கு. ஆனா அவர் எனக்கு படமே வேணா நான் முழுமையா அரசியலுக்கு வரேன்னு சொல்றவரை எப்படி அவர் ரிட்டையர் ஆயிட்டு, அவர் 50 வயசுன்றது நம்ம சினிமால பார்க்கும் போதும் தெரியாது, அவர் ஆடும் விதமும். ஸோ இப்போ வரைக்கும் ரஜினி அவர்கள் நடிக்கிறாங்க, கமல் அவர்கள் நடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஷாருக் கான், சல்மான் கான் எல்லாரும் நடிச்சாலும் இவர் நடிப்பே வேணா நான் முழுமையா அரசியலுக்கு வரேன்னு சொல்றதை நம்ம பாராட்டலாமே தவிர்த்துட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து தேவையில்லாத கருத்துக்கள் வந்து திணிக்கிறது ரொம்ப தவறாதான் சார் எங்க பார்வையில வந்து தெரியுது. இப்போ நீங்க விஜய் ரசிகரா? கிடையாது சார், நான் விஜய் ரசிகர் கிடையாது. என்ன? நான் விஜய் ரசிகர். உங்க பேர் என்ன? என் பேர் அஜித். அஜித்தா? அஜித்தா இருந்துட்டு விஜய்க்கு இப்படியா சப்போர்ட் பண்றது? சார் நான் வந்து ஒரு நான் சாதாரண ஒரு மக்கள் பார்வையில இருந்து சொல்றேன். விஜய் வந்து நீங்க சொல்ற மாதிரி விஜய் வந்து கடந்த 2 வருஷமா எந்த படமும் நடிக்கல, படமே இல்லாதனால அரசியலுக்கு வந்தாருன்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்டா இருக்கும் சார்.
இப்போ வரைக்கும் அவர் நீங்க எல்லாமே புரிஞ்சிக்காத ஒரே விஷயம் என்னன்னா, எல்லாருமே விஜய் ரசிகர்கள் எல்லாமே என்னன்னு சொன்னா, அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, இந்த நேரத்தில் அரசியலுக்கு வர பாருங்க, அவர் வந்து ஃபார்ம் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்தாருன்னா நீங்க இதை பத்தி பேசலாம், இப்படிதான் நீங்க எல்லாருமே பேசுறீங்க தவிர அதை இன்னொரு பக்கத்தை நீங்க பார்க்கவே மறுக்கிறீங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, எப்பவுமே நமக்கு எப்போ ஃபார்மா இருக்குமோ அப்போ நம்ம அரசியலில் குதிச்சாதான் நம்ம வந்து அதுக்கு உண்டான இடத்த நம்ம பெற முடியும். புரியுதுங்க உங்களுக்கு? இவர் வந்து ஃபார்ம் அவுட் ஆகிட்டு இப்போ சிவாஜி வந்து நடிக்கிறது எல்லாத்தையும் விட்டு கட்சி ஆரம்பித்தார். புரியுதுங்களா? சிவாஜி நடிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கட்சி ஆரம்பித்தார், போண்டியாட்டி போயிட்டார். ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை. அவர் நடிச்சுட்டு இருக்கும்போதே திமுகவில் இணைஞ்சு அந்த கட்சியில் இணைஞ்சு பல கூட்டங்களை பேசியிருக்கார், பல போராட்டங்களில் கலந்துக்கிட்டார். அண்ணா இருக்கும்போதே, புரியுதுங்களா, இருந்தார். ஆனால் அதன் பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அண்ணா இறந்த பிறகு கலைஞருக்கும் அவருக்கும் ஒரு கருத்து மோதல் வந்து வெளியே வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ அவரால் வந்து நிற்க முடியுது. இப்போது விஜயை பொறுத்தவரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஃபுல்லாக அதாவது திரைத்துறையில் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்லும்போது அவர் கட்சியை ஆரம்பித்து அப்போது வந்து வேலைக்கு ஆகாது, விலை போகாது, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபார்மில் இருக்கும்போதே நம்ம வந்து கட்சியை வந்து கட்டமைக்கணும் அப்படின்றது தான் விஜயுடைய திட்டம். புரியுதுங்களா? இதை புரிஞ்சிக்காமல் வந்து அவர் 200 கோடி சம்பாரு 300 கோடி சம்பாரு இப்போ போய் அவர் இறங்கிட்டார் பாருங்க வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னா, அதை விட இதில் அதிகமான லாபம் பார்க்கலான்றது தானே, வேற என்ன இருக்கு? சரி, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது, ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இப்ப திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க சார். இப்போ இவ்வளவு வருஷம் ஆகுது. இப்போ வந்து திமுகன்றது ஒரு பிரம்மாண்ட கட்சி. அதே மாதிரிதான் அதிமுக, எல்லா கட்சியும் இருக்கு சார். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் 2 வருஷம் கூட இன்னும் முடியல. நீ கட்சி ஆரம்பிச்சது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, எதிர்ப்பு தெரிவிக்க அவசியமே இல்லை. கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா, ஆரம்பம் முதல்ல உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சுயநலவாதையோடு தான். என்ன செஞ்சாரு சார் இன்ன வரைக்கும் விஜய்? அரசியல் சார்ந்து செய்த செயல்ல விஜய் செஞ்சது இது தப்பு. கேளுங்க, நான் என்ன சொல்றேன், நீ இத்தனை ஆண்டுகளா வந்து இந்த மக்களை பத்தி என்னைக்காவது கனிம வள கொள்ளையை பத்தி பேசியிருக்கியா? நாகப்பட்டினத்துல ஈழத்தமிழருக்கு எதிர்த்து விஜய் வந்து போராடி இருக்காரு சார். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு டைம்ல விஜய் அவர்கள் வந்து குரல் கொடுத்திருக்காரு சார். ஆனா ஒரு நடிகரா அங்கங்க அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து அரசியல்வாதியா வந்து அவர் வந்து பயணம் பண்ணல சார். ஆனா அங்கங்க அவரோட பதிவை வந்து கொடுத்திருக்காரு. நம்ம வந்து என்ன பதிவு சார், அவர் அரசியல்வாதியா இருந்து இதெல்லாம் பண்ணலனா மட்டும்தான் நீங்க வந்து குறை சொல்ல முடியுமே தவிர்த்துட்டு. ஏங்க ஜல்லிக்கட்டு பத்தி வந்து விஜய் மட்டும், அதாவது நீங்க ஒரு விஷயம் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் அதாவது அங்க கேளுங்க, ஒரு தமிழ்நாட்டுல ஒரு இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்ப வந்து பாருங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கள்ளச்சாராய சாவுக்கு வந்து விஜய் நேரடியா போனார். விஜய் மட்டுமா போனா? நான் கேட்கிறேன், விஜய் மட்டுமா போனாப்ல? அதேதான் சார் நான் உங்களை கேட்கிறேன், விஜய் மட்டுமா போனாரு? எல்லாருமே தான் போனாங்க. அதுவும் வந்து சரி, இதுக்கு முன்னாடி வந்து விழுப்புரத்துல வந்து அந்த மீனவ குப்பத்துல வந்து 25 பேர் செத்தாங்களா, அப்ப என்ன விஜய் வந்து கோமால இருந்தானா? நான் கேட்கிறேன், ஏன் அப்ப போகல? ஏன் அப்ப போகல? ஏன் அப்ப போகல சார்? அவரு அரசியல்வாதியா இப்போ ஒரு அரசியல்வாதியா வந்திருக்காரு சார். அரசியல்வாதியா வந்த பிறகுதான் செய்யும் எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிச்சு சார். அரசியல்வாதி இல்லாம வந்து செஞ்சிருக்காரு சார். விஜய் மக்கள் இயக்கமா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து உதவி பண்ணிட்டு இருந்திருக்காங்க தம்பி. மக்களுக்கு வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் என்ன பண்ணுறது, இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு அவங்க அங்கங்கே இருக்கக்கூடிய சமூக பணியை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்களே தவிர அதுக்கும் விஜய்க்கு எந்த தொடர்பும் இல்லை. அது அவங்க மட்டும் இல்லை, பலவிதமான என்ஜிஓக்கள் நாடு முழுக்க வந்து அது செய்யறதுனால தான் இன்றைக்கி மழை வெள்ளம் வந்தால் கூட சரி, வெவ்வேறு அமைப்பில் இருப்பாங்க, வெவ்வேறு ரசிகர் மன்றத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் வந்து ஒன்று சேர்ந்து அங்கே அரசு அதிகாரிகளும் அதாவது மாநகராட்சி ஊழியர்களும் செய்கிற வேலையை விட அதிகமாக இந்த இளைஞர் பட்டாலும் செய்யும். அதெல்லாம் வந்து விஜய் சொல்லி தான் செஞ்சாருன்றதெல்லாம் வந்து இது ஒரு விதமான கற்பனையை வந்து உருவாக்கியாதீங்கன்ற நான். அது அந்த ஏதோ மன்றம் வச்சுருந்தா அந்த மன்றத்து மூலயமா தான் செஞ்சாங்கன்றது இல்லை. அது இயற்கையாக உருவாகக்கூடிய, இளைஞருக்கு மத்தியில் உருவாகக்கூடிய, அது ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு தியாக மனப்பான்மை. அது அதை எடுத்து போய் அந்த கூத்தாடி கூட சேர்க்காதீங்கன்ற நான். சார் எதையுமே யாருமே எங்கேயுமே சேர்க்கல சார், எல்லாமே நீங்க தான் சேர்த்து திருச்சி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என்னன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஏன் விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது? நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல, நீ எதனா ஒரு அரசியல் கட்சியில போய் சேரு. சார் சேர சொல்றீங்க சார், எந்த கட்சி இப்போ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் எது சார் இப்போ வந்து சிறந்த ஆட்சி பண்ற ஒரு கட்சி? இப்போ நாம் தமிழர் கட்சியில போய் சேரு. உனக்கு திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், பிஜேபி வேண்டாம், நாம் தமிழர் கட்சி போய் சேரு. சேர்ந்து அரசியல் பழகு. அரசியல் சேர்ந்தா என்ன சொல்லுவீங்க சார்? அரசியலுக்குள்ள வந்தோடனே ஒருத்தர் நாடி போயிட்டாரு, இன்னும் அவரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எந்த தேர்தலையும் சந்திக்கல, இன்னும் 2026 தேர்தல் வரப்போகுது, வந்தக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் யாரோட கூட்டணி வைக்க போறாரு, வைக்க மாட்டாரு, எப்படி இருக்க போறான்னு சொல்லிட்டு. நீங்க என்னன்னா
கட்சி ஆரம்பிச்ச உடனே ஏன் ஒருத்தரை பத்தி இவ்வளவு நெகட்டிவா பேசணும், ஏன் இவரை நெகட்டிவா பேசவே இல்லை. சரி, அதாவது நீங்க வந்து நிறைய நேர்காணல் கோடம்பாக்கத்துல ரிட்டையர்ட் ஆனவங்க கோட்டையில வந்து உட்காரணும்னு நினைக்கிறீங்க. சார், அவர் ரிட்டையர்ட் ஆகலன்னு சொல்றேன். அப்படி கிடையாது சார். நீங்க இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும், ஏன் தனிப்பட்ட முறையில விஜய் அவர்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் வந்து தொடர்பு இருக்கக்கூடாதுன்ற மாதிரியே தான் நீங்க பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. விஜய் அவர்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் மேல வந்து வெறுப்பு காட்டுற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. உண்மைதான். என்ன இடத்துல வெறுப்பு காட்டினார் சார்? அவங்க துப்பாக்கின்னு ஒரு படம் 2012 எடுக்கிறான் விஜய். அதில் வந்து முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதி மாதிரி காட்டுறான். அதில் ஸ்லீப்பர் செல்லுன்ற ஒரு கான்செப்ட் எப்படின்னு சொன்னால், ஒரு துணிக்கட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, மளிகை கட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஏதோ செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு உத்தரவு வருது, உடனே போய் இவங்கெல்லாம் குண்டு வைக்கிற மாதிரி தான் அந்த படத்தினுடைய கருவை. புரிஞ்சுங்களா? அது ஏதோ ஒரு உத்தரவு எங்கேருந்துன்னா பாகிஸ்தான்லேருந்து வர மாதிரி. புரியுது, நல்லா புரிஞ்சுங்க. பாகிஸ்தான்லேருந்து அந்த உத்தரவு வரா மாதிரி உடனே இவங்க போய் குண்டு வைக்காம. ஏற்கனவே இஸ்லாமிய மக்கள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்தில், கல்வியில், வேலைவாய்ப்பில், தொழிலில் எல்லாமே வந்து மிகப்பெரிய பின்தங்கி நிற்கிறாங்க இந்த நேரத்தில் இது போன்ற திரைப்படங்கள் வந்து, இப்போ நான் ஒரு கடை வச்சுருப்பேன், செருப்பு கடையை வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்போ செருப்பு கடையில் நான் இருக்கும்போது என்கிட்ட துணி செருப்பு வாங்கிட்டு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வராங்க. வந்து பார்க்கும்போது தொப்பி தாடி இதெல்லாம் பார்த்தா வந்து என்ன ஆகிடும், சரி இவனும் வந்து விஜய் படத்துல நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி தீவிரவாதி. ஒரே ஒரு நிமிஷம் கேட்கிறேன், தீவிரவாதி சினிமா எப்போ ஆரம்பிச்சது சார்? ஏன் எந்த வருஷம் தமிழ் சினிமா ஆரம்பிச்சது சார்? இது வரைக்கும் எவ்வளவு தமிழ் சினிமா நீங்க பாத்திருக்கீங்க சார்? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. அதாவது ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு வருஷத்துல 2012ஆம் ஆண்டு விஜய் நடிச்ச துப்பாக்கி படத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு காட்சிகள் வந்திருக்கா சார்? நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது விஜயகாந்த் கேட்ட கேள்விக்கு பதில், விஜயகாந்த், அர்ஜுன், சரத்குமார் இவங்கெல்லாம் நடித்த, கமலஹாசன் நடித்த படங்கள் சில படங்கள் வந்தது. அப்போ அந்த படங்களில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஆரம்ப கட்டத்தில் அது வந்து ஏதோ ஒரு இதுவாக தான் பார்த்தாங்க எல்லாருமே. ஆனால் அது நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கும்போது ஒரு சமூகத்தையே ஒரு தீவிரவாத பின்பலம் கொண்ட ஒரு சமூகம் மாரி காட்டப்பட்டது அந்த திரைப்படங்களில் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அந்த நேரத்தில் எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. நல்லா புரிஞ்சு, எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. இருக்கும் பொழுது அப்போ நான் வந்து சிறையில் இருந்தேன், தடா சட்டத்தில் சிறையில் இருந்தேன். 2011 நான் வெளியே வரேன். வெளியே வரும்போது அப்போது வந்து விஜய் இந்த துப்பாக்கி படம் வந்து ட்ரெய்லர் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுலேயும் அதேமாரி இதுக்கு முன்னாடி இந்த அர்ஜுன் இவங்கெல்லாம் நடித்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படம் வந்தோடனே ஃபஸ்ட்டோ போய் பார்க்குறேன். நான் பார்க்கும்போது அதில் அந்த ஒரு கொடுமையான, இதுக்கு முன்னாடியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடிக்கு அடியாட்களாக முஸ்லீம்கள் போட்டிருப்பான், அல்லது ஒரு தீவிரவாதி மாரி போட்டிருப்பான், ஏதோ ஒன்று போட்டிருப்பான். இது எப்படின்னு சொன்னால் அதாவது இன்றைக்கி வந்து ஒரு சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளை எதிர்த்து போராடுறது நடுத்தர மக்கள் தான். பணக்காரனும் போராட மாட்டான், ஏழையும் நடுத்தர மக்கள். அந்த நடுத்தர மக்களை குறிவைத்து தாக்கி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அந்த படம். புரியுதுங்களா? எது துப்பாக்கின்ற படம். எத்தனை படங்கள் வந்திருக்கு. நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் எத்தனை படம் நடிச்சது, சூப்பர் ஸ்டார் வெளியான இது வெளியே ஒரு படம் கூட இஸ்லாமியர்களை தாக்கி படம் எடுத்தது இல்லை. கமலஹாசன் எடுத்தான், விஸ்வரூபம் எடுத்தான், அதுக்கு முன்னாடி உன்னால் ஒருவன் நம்பி எடுத்தான், நிறைய படங்கள் எடுத்தான். எம்ஜிஆர் எடுத்திருக்காரா, சிவாஜி எடுத்திருக்காரா? ஏன் இவனுக்கு இப்படி ஒரு டைரக்டட் பை விஜயும் கிடையாது, ப்ரொடியூசர் பை விஜயும் கிடையாது, எதுவுமே கிடையாது சார். இது ஒரு படம் முடிச்சுட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இன்னொரு படத்துலயுமே சொல்லுவாரு, அதே விஜய் தான் சொல்லுவாரு, இங்க வந்து எந்த ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்துவை கூட நீங்க பார்க்க முடியாதுன்ற வார்த்தை அதே விஜய் சொன்னதுதான். அப்படி பார்த்து நீங்க இப்படியே விஜய் பார்க்க மாட்டீங்க. ஏன் தின்னுவேன், சோத்தையும் தின்னுவேன் சொன்னா ஏத்துவீங்களா நீங்க? சார் நீங்க வந்து நானும் சொல்றேன், நான் மலத்தையும் தின்னுவேன் சார், சோத்தையும் தின்னுவேன், நீங்க ஏத்துக்குவீங்களா சார்? கெட்டதை மட்டும் ஏன் சார் எடுத்துக்கிறீங்க? வெளியே ஒரு படத்துல ஒரு சமூகத்தையே குற்ற பரம்பரை மாதிரி அவன் காட்டுறான். அப்படி காட்டுறான் போது நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, காட்டுறான் அவனை நீங்க வந்து சாதாரணமா நீங்க அதை கடந்து போங்கன்னு சொல்றீங்க. கேட்டா ஏதோ ஒரு படத்துல முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாம இருக்க அந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து எப்படின்னா சார், நிறைய படங்கள் வந்திருக்கு, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நிறைய. ஏன்னா இது தமிழ்ல மட்டும் கிடையாது சார், நிறைய பேர் ஏதோ திங்கறான், இவனும் திங்கறான். ஆல் ஓவர் இந்தியாலயும் சார், இல்ல சார், ஆல் ஓவர் இந்தியாலயுமே வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு. இது வந்து இப்போ இந்தியாவை பேஸ் பண்ணி ஒரு படம், இல்ல இந்தியாக்குள்ள எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு முஸ்லீம் ஆட்களை காமிக்கும் போது வந்து அது வந்து தவறா தெரியும் சார். இந்தியாவுக்குள்ள இப்படி ஆட்கள் இருக்காங்க, இது பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிற மாதிரியான கதைன்றனாலதான் பாகிஸ்தான்ல நம்ம போய் அங்கிருந்து ஹிந்து வர முடியாதுன்றக்காண்டி தான் அந்த இடத்துல ஒரு இஸ்லாமிய மக்கள் வந்து வர மாதிரி காமிச்சிருக்காங்களே தவிர்த்துட்டு, இது வந்து ஒரு உள்நோக்கத்தோட விஜய் வந்து முஸ்லீமை வந்து இப்படி போர்ட்ரேட் பண்றாங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க தம்பி. நான் சொன்ன விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. அந்த படத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க, துப்பாக்கி படம். ஆனால் பாகிஸ்தான்ல இந்த வர முஸ்லீம்களை பற்றி பேசலை.
இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் மளிகைகளில் வேலை செய்வான், துணிகளில் வேலை செய்வான், செருப்புகளில் வேலை செய்வான், பார்பர் ஷாப்பில் வேலை செய்வான். சார் ஆனால் கேளுங்க, இங்க இங்கே வேலை செய்வான். அங்க இருக்க ஆட்கள் வந்து மாத்திர மாதிரி தான். அங்க இருக்கிற ஆட்கள் மாத்திரம் இல்ல, பாகிஸ்தான் நல்லா புரிஞ்சுங்க. கேளுங்க பாத்தீங்களா சார்? அங்க இருந்து இங்க இருந்து ஒரு தொடர்பு போன் வரும், இவங்க போய் குண்டு வைக்கிற மாதிரி தான் அந்த படத்தினுடைய. அதுதான் சார், அங்க இருந்து ஒரு ஆள் நான் என்ன சொல்றேன் அப்ப இவன் என்ன சொல்ல வரான்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கூட தொடர்புல இருக்காங்கன்னு சொல்றான். இது தவறு இல்ல, இது சாதாரணமானது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? சார் நான் அப்படி சொல்ல வரல. இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கான், சரி நீ ஒன்னும் ஒரு சாதாரணமான நடிகர் இல்லை, வந்த உடனே இயக்குனரும் தயாரிப்பாளரும் சேர்ந்துட்டு ஒரு படத்தை நடிக்கிறேன் தம்பி வா நடி அப்படின்னு சொன்னால் சரி சார் நான் நடிக்கிறேன்னு சொல்கிற ஆள் நீ இல்லை. ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவை நீ என்ன பண்ணுவ, அந்த படத்தினுடைய கதை எல்லாத்தையும் வசனத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு நடிக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் தான் நீ, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நடிகர் தானே, அதான் பெரிய நடிகர் தான். பெரிய கூத்தாடியில் சின்ன கூத்தாடினா பெரிய கூத்தாடி தான் அது. நான் 100 கோடி 200 கோடி வாங்குறேன்னா சின்ன கூத்தாடியா? பெரிய கூத்தாடி தான் நீ, புரியுதுங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சின்ன நடிகர்னு சொன்னால் நம்ம இப்படி பேச போகிறதும் இல்லை. அரசியல் வந்து எதனா வந்து நாசமாக போட்டோன்னு நம்ம விட்டு போயிடுவோம். ஏன்னு சொன்னால் இந்த திரைப்படத்தில் அவ்வளோ ஒரு வன்மமாக ஒரு படத்தை வந்து இதுவரையிலும் நான் பார்த்ததில்லை. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம், போராடணும். நீதிமன்றத்தில் என்ன சொல்லப்பட்டது, இது போன்ற படங்கள் இனி எடுக்கக்கூடாதுன்னு நீதியரசர் பானுமதி உத்தரவு போட்டாங்க, புரியுதுங்களா? அதையும் மீறி இப்போ சமீபத்தில் பீட்ஸ்னு ஒரு படத்தை எடுக்கிறான். அதை எப்படி கொடுக்குறான், அதுவும் அதே மாதிரி தான். அவ்வளோ எதிர்ப்புகள் நாங்கள் பண்ணி கூட பீட்ஸின்ற படம் எடுக்கிறான், தொடர்ந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஏதோ மயிறு மாரி ஒரு சாதா ஒரு எக்ஸ்கியூஸ், அதாவது ஒரு மன்னிப்பு கூட கேட்கறதுக்கு அந்த நாதாரிக்கு மனசு இல்லை. என்னங்க நினைச்சிட்டீங்க? இல்லை சார், அவன் யாருங்க? அவன் தனிப்பட்ட முறையில் அவன் யாருங்க? என் சமூகத்தை அவன் வந்து தனிப்பட்ட முறையில எதனால பேசலாம் சார்? இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஒருத்தர் வந்து இப்படி இழிவா பேசுறதுன்றது ரொம்ப தவறு. இழிவா இல்ல தம்பி, இழிவா சார். நீங்க வெளியே போயிட்டு சார் இந்த நிகழ்ச்சியில ஒருமையில பேச வேணாம். நான் என்ன சொல்றேன் சார், ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல பாருங்க. என்னை திட்டி இருந்தா நான் சாதாரணமா எடுத்துக்குவேன். என் சமூகத்தை காயப்படுத்தி இருக்கான், புரியுதுங்களா? அவன் பொது வெளியில் இன்றைக்கி அரசியல் வர்றான்னா அவனை கடுமையாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் எதிர்ப்பேன். சார் அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இஸ்லாமிய மக்கள் யாரையுமே கூப்பிடாதீங்க, வெறும் ஹிந்துவா கூப்பிடுங்க, கிறிஸ்டினா. இப்போ நடிக்கிற நீ அங்கே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவும் பண்ணிட்ட. நான் என்ன சொல்கிறேன், சரி துப்பாக்கி படத்துக்கும் பீட்ஸ் படத்துக்கும் இஸ்லாமியர் மத்தியில் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு, நீ அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டேனே, இல்லைங்க அது தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ கேட்டேனே, அது சரின்ற மாதிரி தானே இன்ன வரையிலும் ஏதோ 300 முக்கு கேளுங்க. 300 இன்னைக்கு பேசின எத்தனை முக்குனா சொல்லுங்க, நீங்க தான் கேட்டீங்க. இன்னைக்கு அந்த நீட்டை பத்தி பேசினாப்லையா சார், எத்தனை முக்கள் எத்தனை குணங்கள் கேளுங்க. நான் சொல்றேன், எத்தனை முக்கள் எத்தனை குணங்கள் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து உரையாற்றி இருக்காரு. இதெல்லாம் பாராட்டி தமிழ்நாட்டின் வருங்காலம், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் அப்படின்னு தமிழ்நாடு நாசமா தான் போவோம். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது அவரை இதே மாதிரி விமர்சிச்சாங்க. துண்டு சீட்டு வச்சு பேசுறாரு, கையில ஒரு சின்ன துண்டு சீட்டு வச்சிருக்காரு, அப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. முதல்வரா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், நீங்க பேசுவோம் நான் பேசாம இருந்தேன். அதாவது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது கையில் ஒரு சின்ன துண்டு சீட்டு வச்சு பேசுறாரு, அவர் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி விமர்சனம் பண்ணி இப்போ அவர் வந்து ஃப்ளூயண்டா பேசக்கூடிய ஒரு ஆளா மாறிட்டாரு. இவர் வந்து இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, இது வரைக்கும் மீடியாவே மீட் பண்ணாத ஒரு ஆளு. எங்க போனாலும் ஒரு ரசிகர் கூட்டங்கள் வருது, அவ்வளவு மக்கள் வந்து வராங்கன்றனால அதிகமா வெளியே வராத ஆளு இப்போ வந்து அரசியலுக்கு வராருன்றப்போ, காலப்படத்தில் நடிச்சது இல்லை நாய், அதை கூட ரோட்ல போட்டோம், இதோட பெரும் கூட்டம் கூடும். என்ன கூட்டம் வரும் சார்? அது திரைத்துறைக்கே ஒரு பெருமை இருக்கு. சரி, திரைப்பிரபலமும் இருக்கு இல்லையா? அந்த நாய் வந்து இந்த படம் ரஜினி இப்படி தலையில இப்படி தடவி விட்டு இருந்தாருல, பெரிய நாய், அந்த நாய் தாடா இருந்தோம். கூட்டம் வந்து இயற்கையா கூடும். சரி, எதனால சார் இப்படி ஒரு தவறான ஒப்பிடுதல்? ஏன் இவ்வளவு வந்து தவறான இல்லை, உண்மையை நான் சொல்றேன். என்ன ஒரு இப்போ வந்து ஒரு நடிகர்கள், நீங்க இருக்கீங்க, சினிமா நடிகர்கள் நிறைய பேர் வந்து நீங்க அஜித் இருக்கீங்க, அஜித் நீங்க ஒரு 2-3 திரைப்படத்தில் நடிச்சிருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதோட அதுக்கப்புறம் உங்களை மக்கள் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் கூடுவாங்க. நீங்கள் பிரபலமாக வேண்டியதே இல்லை, ஓரளவுக்கு 2-3 திரைப்படங்களை நீங்கள் நடிச்சிட்டாங்க. அது என்ன ஆகிடும் சொன்னால் மக்கள் மத்தியில் யார் அந்த படத்தை நடிச்சு அப்படிங்கும்போது அப்படியே அது வந்து அது ரசிக்கிற தன்மை. சார் அதே மாதிரி தான் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், அவர் வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியாது, கீழ்த்தட்ட மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்கன்ற நிலைமையே அவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்டாலின் அவர்கள் யாரு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரு? ஸோ இவங்கெல்லாம் அரசியலுக்குள்ள வந்து இப்போ பண்றது இல்லையா சார்? ஏன் அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? உள்ள வந்துட்டு ஸ்டாலினை பற்றி கேட்டீங்க, எனக்கு திமுக பிடிக்காது, அதுவும் குறிப்பாக ஸ்டாலினை பிடிக்காது.
ஆனால் ஸ்டாலினுடைய வந்து அரசியல் என்பது வாரிசு அரசியல் அல்ல, புரியுதுங்களா? இருந்தால் அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து திமுகவினுடைய ஆரம்பத்திலிருந்து உதாரணத்துக்கு மிசா என்ற குடுஞ்சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டு அடித்து கைகளெல்லாம் உடைச்சாங்க அந்த ஆள். அது சாதாரணமாக வந்து ஸ்டாலின் வந்து அந்த நிலைக்கு வரல. நான் திமுக எனக்கு பிடிக்காது, தொடர்ந்து சொல்கிறேன், திமுக எனக்கு பிடிக்காது. ஆனால் ஸ்டாலின் அந்த இடத்துக்கு வந்து சாதாரணமாக யாருமே மதிப்பிட முடியாது. அவரை ஸ்டாலினை தூக்கிட்டு வந்து விஜய் விடலாம் ஒப்பிடாதீங்க நீங்கள். விஜய் வந்து சில்வர் இதுதான், அந்த ஒரு ஹை கிளாஸ்லேருந்து அவங்க அப்பாவும் ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர், அம்மாவும் ஒரு பிரபலமான ஒரு திரைக்கலைஞர் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே மகன் என்போது அவரை வந்து எந்த அளவுக்கு அவரை மெல்டு பண்ணி அவரை நடிகராக்கினதே அப்படி தான், உருவாக்கினது தான். அது அவர் இயற்கையாக அவர் நடிகர் இல்லை, உருவாக்கி அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வந்தது, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் ஸ்டாலினெல்லாம் ஒப்பிடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறீங்களா? கேளுங்க, அன்புமணி ராமதாஸ் சொல்கிறீங்களா? அவரோட நேரடியாக வந்தவர் தான் அவர். தந்தைக்கு பிறகு மகன் வந்திருக்காரு. அது வாரிசு அரசியலை தான் நம்ம பார்க்குறோம், புரியுதுங்களா? ஆனால் விஜயை பொறுத்தவரையிலையே நீ இத்தனை நாளாக ஒன்றும் இல்லை தம்பி, உங்களுக்கு தெரியும் அவருடைய வீடு இருக்குது, குறைஞ்சி ஒரு 10 கிரவுண்டில் வீடுக்கு பங்களா கட்டியிருக்கான். அதில் ஒரு அரை கிரவுண்டு இடத்த நீ ஒரு டென்ட்டு மாரி போட்டு உன்னை நாடி வரக்கூடிய ரசிகர்கள் உன்னை பார்க்கறதுக்கு வரானுங்க. அந்த கதவுலாம் கூட பார்த்தீங்கன்னா சிறை கதவு கூட கொஞ்சம் குள்ளமாக இருக்கும், அதை விட உயரமாக அந்த அதாவது உள்ள கட்டிடமே தெரியாத அளவுக்கு மதில் சுவர்கள் எழுப்பி அங்கே வந்து காத்துட்டு இருக்காங்க நூற்றுக்கணக்கான இளைஞர்கள். எதுக்கு? உன்னை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வச்சு உன்னால் பார்க்க முடியல, டைம் இல்லை, நீ பிஸி மேன்னு, உள்நாடு வெளிநாடு நீ சம்பாதிச்ச காசை எடுத்து முதலீடு பண்ணி அதில் நீ வந்து ரொம்ப இதில் இருக்க. சரி, வர மக்களை உள்ளே உட்கார வச்சு தண்ணி அல்லது டீ ஏதாவது கொடுத்து அதை பராமரிக்கிறது கூட உனக்கு வக்கு இல்லை. நீ என்னடா அரசியல் வந்து பிடுங்க போறேன்றது தான் கேள்வி. எம்ஜிஆர் வந்து அப்படி இல்லை, அரசியலுக்கு கேளுங்க, நீ எம்ஜிஆர் அப்படி இல்லை, விஜயகாந்த் கூட எடுத்துங்க, அப்படி இல்லை, எம்ஜிஆர் அப்படி இல்லை. ஆனால் ஏன் அப்படி ஒரு பில்டப்போட வாழ்ற நீ? சார் எந்த பில்டப்லாம் இல்லை சார். அவர் என்ன நான் உங்கள்ட்ட திருப்பி என்ன சொல்றதுன்னா, அவர் அரசியலுக்குள்ள வந்து எந்த ஒரு செயலும் செஞ்சு தவறு செய்யல. இப்பதான் சார் அரசுக்குள்ளே வந்திருக்காரு. ஏன் வரும்போது அதுதான் நான் என்ன சொல்றேன், நீ சம்பாதிச்ச ஒரு பக்கத்துல இருந்து விஜயும் த்ரிஷா அவர்களும் ஒன்னா இருந்த போட்டோ அது இதுன்னு சொல்லி நிறைய ரிலீஸ் பண்றாங்க. ஒரு பக்கத்துல இருந்து விஜய் யார் ரிலீஸ் பண்ண சார், யார் ரிலீஸ் பண்ணான்னு தெரியல சார். த்ரிஷாவே ரிலீஸ், அது ஒரு போட்டோ, அது சும்மா எடுத்த ஒரு போட்டோ சார், சும்மா எடுத்த. நான் என்ன சொல்றேன், விஜய் பின்னாடி கூத்தாடி பின்னாடியோ அல்லது அவர் த்ரிஷா பின்னாடியோ எவனும் கேமரா தூக்கிட்டு அலையல. நல்லா புரிஞ்சுக்கணும். விஜயுடைய பிறந்த நாளைக்கு த்ரிஷா தங்களுடைய ட்வீட்டில் போட்ட ஃபோட்டோ அது எடுத்து வெளியிடதான் செய்வாங்க. நான் கூட தான் எடுத்து போட்டேன் அந்த ட்வீட்டு. சார் என்னன்னு போட்டீங்க சார்? அடுத்த கோபாசாவான்னு போட்டேன். கோபாசானா கொள்கை பரப்பு செயலாளரான்னு போட்டேன். என்ன தவறு சார்? அதே தான் நான் கேட்குறேன் சார். ஒரு பரம்பரை ஒர்க் பண்ண ஒருத்தவங்க வந்து ஒரு போட்டோ போடுறாங்கன்றது இது வந்து விஜய்க்கு மட்டும் இல்ல சார், எல்லா நடிகர்களுக்கும் நடக்கிறது. எல்லாருமே அதான், நாங்க ஏதோ போட்டோ போடல, நாங்க ஏதோ ரெடி பண்ணல. இப்ப நான் உங்களை கேட்கிறேன் சார், இப்ப வந்து ரஹீம் அவர்கள் இதுக்கு முன்னாடி திமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆள், திமுகவை வெறுக்கக்கூடிய ஒரு ஆள். விஜய் கட்சி அதாவது தமிழக வெற்றி கழகம் உள்ள வரும்போது திமுகல இருந்து தான் முதல்ல வந்து ஒரு எதிர்ப்புன்றது நம்ம எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அதிமுக இருந்து எடப்பாடியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சீமானா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் இருக்கட்டும், எல்லா சைட்ல இருந்தே ஒரு வாழ்த்து வந்துச்சு. ஆனா திமுக சைட்ல இருந்து அதிகமான வாழ்த்துக்களோ ஒரு வரவேற்புரையோ வரல. திமுக சைட்ல இருந்து எதிர்க்கிறாங்கன்றப்பதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து உறுப்பினர்கள் வந்து கொண்டு வர்றாங்க விஜய் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம். சோ இப்ப என்ன தெரியுதுன்னா, ரஹீம் அவர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இப்போ வந்து நான் ஏதாவது விஜய் கட்சியை வந்து எதிர்த்து பேசுறாரு, தமிழக வெற்றி கழகத்தை வந்து எதிர்த்து பேசுற காரணம் திமுக அவர்களை சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்னு சொல்லிட்டு இப்ப நானும் விமர்சனம் பண்ணலாம். திமுகவை என்னை விட அதிகமாக விமர்சனம் பண்ண முஸ்லீம் யாருமே இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு கிழிக்கின்னு கிழிச்சிருக்கேன். இன்னமும் அப்படிதான் கிழிப்பேன். நீங்கள் இப்போ கூட நீங்கள் இந்த சப்ஜெக்ட் விட்டு திமுகவை பற்றி பேசுவோமா? திமுக இல்லை திமுக முஸ்லீம்களுக்கு செஞ்ச துரோகத்தை பற்றி நம்ம பட்டியலிடுவோமா? நான் இன்னைக்கு கூட பேசுவேன், புரியுதுங்களா? அது வேறு விஷயம். ஆனால் இந்த கூத்தாடி தன்னுடைய படங்கள் மூலயமா ஒரு சமூகத்தையே வந்து தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சமூக விரோதியாக காட்டிட்டு இன்றைக்கி நீ தேர்தல் காலத்தில் வந்து எல்லாரும் எனக்கு வேணும், சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நான் இயக்க போகிறேன் கட்சியை, நான் வந்து ஆள போகிறேன் அப்படின்னு சொன்னால் உன்னால் எப்படிதான் முடியுன்ற கேள்வி தான் எனக்கு வருது. சரி, நீ அப்படி எடுத்துட்ட படம், நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ நடிகர் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ கட்டாயப்படுத்தி உன்னை இயக்கிறாங்க, நீ ஒரு மன்னிப்பு கேட்கலையே என்ன வரலையும், நீ அவ்வளோ பெரிய இதுவான்னு கேட்க
கேட்குற press meet-ஓ, நீ இல்ல மன்னிப்பு வந்து சரி நானே கேட்குறேன், நீ இந்த சமூகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது இல்லையோ உன்னை எந்த அளவுக்கு கிழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிழிப்பேன். நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய கொம்பனும் இல்லை, புரியுதுங்களா? உன்னைய விட அஜித் ரசிகர்கள் பெரும்பான்மை அதிகமாக இருக்காங்க. அஜித் ரசிகர்கள் பெரும்பாலும் இருக்காங்க, புரியுதுங்களா? நீ அதாவது அஜித் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் கொடுக்குற செருப்படிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களால பதில் கூட கொடுக்க முடியல இவங்க விஜய் ரசிகர்களால, புரியுதுங்களா? அந்த நிலை தான் இருக்கு. இப்போ அரசியல் வரும்போது அஜித் ரசிகர்களுமே வந்துட்டு ஒரு சிலர் வந்து ஏத்துக்கிறாங்க சார், ஒரு புதிய ஒரு ஆட்சி வேணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற. ஏன்னா நீங்க சொல்ற அந்த புதிய ஆட்சி வேணும், மாற்றம் வேணும், அது கூத்தாடி பின்னாடி போய் தான் பாப்பீங்களா சார்? அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி அதிமுகவா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எல்லாரும் மறுபடியும் பாக்குறேன். நான் சொல்றேன், அரசியலும் திரைத்துறையும் கூத்தாடி வச்சு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தானே சார் இப்ப அதிமுக. இவ்வளவு பெரிய நல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, அதெல்லாமே வந்து எம்ஜிஆர் இருக்கட்டும், எம்ஜிஆர் நேரடியா, அதாவது இந்தியாவில் நேரடியா கூத்தாடி நேரடியா ஆட்சி பிடிச்ச ஒரே ஆள் யார் சொல்லுங்க? ஒரே ஒரு ஆள், என்.டி. ராமாராவ் மட்டும்தான். எம்ஜிஆர் கூட அப்படி கிடையாது, ஜெயலலிதா கூட அப்படி வரல, யாருமே அப்படி வரல. என்டிஆர் மட்டும்தான் திரைத்துறையை விட்டுட்டு அப்படியே போனார், இது அரசியல் நின்னார், ஆட்சியை பிடிச்சார், புரியுதுங்களா? அது அந்த காலம். இந்த காலில் ரிவிட் அடிப்பாங்க. இவன் மிஞ்சி இவன் வந்து 2014 நின்னா ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்க மாட்டாப்புல. 2026 தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்குவாங்க. என்ன நீங்க சொல்றீங்க? கமலஹாசன் 8,000 ஓட்டு வாங்கினாப்புல, விஜய் ஒரு 10,000 ஓட்டு வாங்குவான் தொகுதிக்கு. ஏன்னா சார் கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்குள்ள வரேன்னு சொன்னாரு, ஆனா நடிக்க போயிட்டாரு, அதுக்கப்புறம் திருப்பி வந்தாரு, திருப்பி நடிக்க போனாரு. ரஜினிகாந்த் அவர்கள் உள்ள வரேன்னு சொன்னாரு, இதே மாதிரி நிறைய விமர்சனங்கள். ரஜினிக்கு உண்மையிலே ஒரு மாசம் இன்னைக்கு கூட இருக்கு அரசியலுக்கு வந்தா. ஆனாலும் அவரு கூட வந்து நின்ன உடனே வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிடணும்னா அதை அந்த பப்பு வேகாது, புரியுதுங்களா? ஏதாவது அரசியல் கட்சியில் இணைஞ்சு கொஞ்ச நாள் பல போராட்டங்கள், பல பொதுக்கூட்டங்கள், அந்த அரசியல் நெளிவு சுழிகள் எல்லாம் கற்றுக்கிட்டு அப்போ வந்து நம்பிக்கை வரும். இந்த விஷயத்தை எதிர்கொண்டாப்புல இப்போ சீமானை நீங்கள் சொல்கிறீங்க, திரைத்துறையிலேருந்து வந்தவர் நாம இயக்குனர் தான் வந்தார். இன்றைக்கி வந்து 15 வருஷமாக வந்து இதே தமிழ்நாட்டில் வந்து தமிழக மக்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து களத்தில் நின்று போராடிட்டு இருக்காப்புல, எந்த வகையிலுமே பின்வாங்கலை, வழக்குகள் வாங்கியிருக்காரு, சிறைக்கு போயிருக்காப்புல, எல்லாமே நடந்திருக்கு அவர் மீது. அப்போ எல்லாமே எதிர்கொண்டு இருக்காப்புல. அதுபோல் விஜய் எதுனா எதிர்கொள்ள முடியுமா? இன்றைக்கி கூட மத்திய அரசை எதிர்க்கணும்னா அவ்வளோ போல்டாக எதிர்க்காப்புல, மாநில அரசுகளை எதிர்க்கணும்னா அவ்வளோ போல்டாக எதிர்க்க வேண்டாம். ஆனால் நீ எதுக்கு எப்படி உன்னுடைய சொத்து பாதுகாப்பு மத்திய அரசை உன்னால் இப்போ ஒன்றும் இல்லை, கட்சி ஆரம்பித்தேன், பேர் வச்சுட்டேன் இல்லையா, கட்சி ஆரம்பித்தேன், பாராளுமன்ற தேர்தல் வந்து இதுக்கு முன்னாடி நீ யாருக்கு ஓட்டு போட்டால் அது உன்னுடைய உரிமை, அது சொல்ல வேண்டியதில்லை. உன்னுடைய ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அது சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நீ கட்சின்னு பேர் வச்சுட்ட, பேர் வச்ச பேர் பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லணுமா இல்லையா? நீ நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம், 26 தான் நாங்கள் தேர்தல் பங்கு பெறுவோம்னு சொல்லிட்டீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வாக்கு யாருக்கு? சரி, இப்போ நான் உங்களை சொல்றேன் சார், இப்போ ஒரே ஒரு வார்த்தை விஜய் அவர்கள் வந்து நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாலுமே இவ்வளவு எதிர்ப்பு நீங்க கொடுத்துட்டு தான் செஞ்சிருப்பீங்க அந்த இடத்துல. கட்சி சொல்லிதான் இவர் வந்து அரசியல் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி கூட விஜய் கட்சி இணைஞ்சு தேர்தலில் களம் கண்டாங்கன்னா நான் நாம் தமிழரை எதிர்ப்பேன். இப்போ உதாரணத்துக்கு அதிமுக கூட விஜய் சேர்ந்து களம் கண்டாருன்னா நான் அதிமுகவும் எதிர்ப்பேன், புரியுதுங்களா? ஏன்னா விஜய் என்ற ஒரு கூத்தாடி என் சமூகத்தை காயப்படுத்திய காயங்கள் இன்னும் என் மனசுலேருந்து ஆறலை. அவன் என்னைக்கு எங்ககிட்ட வந்து இந்த சமூகத்துக்கிட்ட மன்றாடி அவன் வந்து மன்னிப்பு கேட்குறானோ அது வெளியே அவனுக்கு மன்னிப்பே இல்லை. நிச்சயமாக கடுமையான எதிர்ப்புகள் நிச்சயமாக பதிவு வச்சுட்டே தான் வரும். இப்போ எங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மக்கள் எல்லாமே கேட்குற கேள்வி என்னென்னா, தமிழகத்தை ஆள்ற வந்து திமுக அதிமுக மட்டும்தான் இருக்கணுமா? புதுசா ஒரு கட்சி உள்ள வரக்கூடாது? நாம் தமிழ் கட்சி இருக்கு, ஆண்டுட்டு போட்டோம். சரி, எல்லா கட்சியுமே வந்து 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 இதாயிட்டாங்களா சார்? வந்து உனக்கு என்னடா தகுதி இருக்குன்றதுதான் கேள்வி எனக்கு. சரி, என்ன தகுதி இருக்கு? அதுதான் சார் நானும் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு அரசியல்வாதி உள்ள வரும்போது என்ன தகுதியோட உள்ள வராங்க சார்? இப்போ மக்களை பத்தி படிச்சிருக்காங்க சார். உள்ளேயே வரதுக்கு முன்னாடி சார், அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் எதுவும் படிக்காத நேரா 12வது படின்னு சொல்றீங்க ஒருத்தரை. இப்பதான் அரசியலுக்குள்ளே வராரு, ஒவ்வொன்னா தான் செஞ்சுக்கிட்டு வராரு, ஒவ்வொன்னா தான் சொல்லிட்டு வராரு. நல்ல கேள்விக்கு வந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காம டைரக்டா வரும்னு சொல்றீங்க. ஆனா இவனுங்க எப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் வரையும் படிக்காம நேரடியாக மாஸ்டரா வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, இதுதான் எதிர்க்கிறேன் சார். அவர் இப்பதான் சார் படிச்சுட்டு வா,
ஒவ்வொரு இத பத்தியும் பேசிட்டு வராரு. ஆனா பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசினார் தம்பி? நீ பேசினாரு, ஒவ்வொன்னு பேசினாருன்ற, நீட்டை பத்தி பேசினாருன்ற, அப்புறம் பார்த்தா கள்ளக்குறிச்சிக்கு போனாருன்ற, கள்ளக்குறிச்சிக்கு போனது நீட்டுக்கு போனதே வந்து விஜய்க்கு வந்து அரசியல், நானே சொல்றேன் விஜய் இருக்குன்றது ஆரம்பத்துல இருந்தே எல்லாருக்குமே தெரியும். விஜய் அரசியலுக்கு வர போறாரு அப்படிங்கிறது அவரோட படத்துக்கு முன்னாடில இருந்தே தெரியும். ஒரு காலத்துல வந்து விஜய் அரசியலுக்கு வர போறாரு அப்படிங்கிறது. ஆனா எப்போ வராரு அப்படிங்கிறது தான் கேள்வியாவே இருந்துச்சு. நிறைய இடத்துல அவர் படத்தை பத்தி பேசும்போதுமே ஒரு சில அரசியல் வச்சு விமர்சனம் வந்துச்சு. அதற்கான எதிர்ப்பா அவர் வீட்டுக்கு ஐடி ரைட்ல இருந்து போச்சு. எல்லா கட்சியில இருந்துமே விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. ஏன்னா அப்பயே தெரியும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறான்றது. சோ அங்க இருந்தே அவர் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாரு, கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி முழுமையா எல்லா கட்சியில இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ நீங்க சொல்றீங்களை தாண்டி எல்லா கட்சியில இருந்துமே விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு வருது. இப்போ யாருமே எதிர்க்கல. சரி, சமூகத்துக்கு பட்ட அவன் ஏற்படுத்திய காயங்களுக்காக நான் தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கேன். புரியுங்களா? மற்ற அரசியல் கட்சிக்கு விஜயை வந்து அரசியலுக்கு வந்து ஒரு பொருட்டாக மதிக்கல. கேளுங்க, லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஊடகங்கள் இதை முக்கியத்துவம் கொடுக்குது. ஏன் சொன்னா ஊடகங்கள் கூத்தாடிகள் விஷயத்த, ஏன்னா இது மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறது இல்ல. ஒரு நடிகை கர்ப்பமானால்ன்றதை கூட தலைப்பு செய்தியா போடுவாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ட்ரெண்டிங் ஆகுன்றதுக்காக. புரியுதுங்களா? ஒரு நடிகை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா அதை ட்ரெண்டிங் பண்றதுக்காக தலைப்பு செய்தியா போடுவாங்க. ஒரு நடிகை வந்து விவாகரத்து பண்ணிட்டான்னா அது தலைப்பு செய்தியாக போடுவாங்களா இல்லையா? போடுவாங்க. ஏன் சொன்னால் அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகுதுன்றதுக்காக. அந்த அடிப்படையில் இன்றைக்கி விஜய் பேசுனதையும் விஜய் அரசியலில் இறங்கினதை பற்றியும் ஊடகங்கள் பெருசாக பேசுகிறாங்களே தவிர, ஆனால் தமிழக மக்களை பொறுத்தவரையிலையும் விஜய் போன்ற கூத்தாடிகளை என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க என்பது இயல்பான நிலை. சார் ஊடகம் பேசல சார். இப்போ காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து ராகுல் காந்தி வரவேற்பு கொடுத்துருந்தாங்க விஜய் அவர்கள் உள்ள வந்ததுக்கு. இதுவரைக்கும் விஜய் அவரோட படத்தை வந்து எடுத்துட்டு இருந்த சன் பிக்சர்ஸ் ஆனது இப்போ அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அதை எடுக்க மறுத்துச்சு. விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தா என்ன ஆகுமோ, அவங்களோட கட்சிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்திடுமோன்ற காரணத்தினால அப்படியே விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல புறக்கணிச்சாங்க. முடிக்கல சார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து உள்ள கொண்டு வராங்க. விஜய் அவர்கள் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு இருந்தவங்க, பிறந்தநாளுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருந்தவங்க, இந்த ஒரு பிறந்தநாள் அப்போ வந்து விஷ் பண்றதுக்கு மறுக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போக வரும்போது எல்லா தலைவர்களும் அதாவது தானா முன் வந்து விஜய் அவர்கள் வந்து வந்துட்டு போயிருக்காங்கன்றது எல்லா கட்சி தலைவர்கள் வாயாலுமே வந்து விஜய் அவர்கள் பேர் வந்து சொல்ல விட்டுருக்காங்க சார். ஸோ எந்த கட்சி உள்ள வந்த உடனேயே வந்து தன்னோட பேரை வந்து அந்த அரசியல் கட்சி தலைவரோட பேரை வந்து எந்த கட்சியோட தலைவர்களும் சொல்லி பேசினே கிடையாது சார். இப்போ விஜய் உள்ள வந்திருக்காரு அப்படின்றப்போ எல்லா கட்சி தலைவருமே தன்னா உள்ள வந்து, அதாவது தனிச்சையா உள்ள வந்து சொல்லிடுறாங்க விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கறத வந்து எல்லா கட்சியும் சொல்ல வச்சதே ஒரு பெரிய வெற்றி தானே சார். இப்போ யார் சொன்னாங்க சார்? எல்லா கட்சி தலைவருமே வந்து ஆரம்பத்தில் வரும்போது விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஸோ வரவேற்கத்தக்கதான், அடுத்தடுத்த இது மாறணும் அப்படிங்கிறது எல்லா. நீங்க கேள்வி கேட்குறீங்க, நீங்க நெறியாளர், நீங்க கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்றது கடமைப்பட்டிருப்பாங்க. ஊடகங்கள் கேட்குறாங்க, கூத்தாடி கட்சி ஆரம்பிச்சிருக்கான் விஜய், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இது தப்பு, இது ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்கிறேன்னா அரசியலுக்கு யாரோனா வரலாம். என்ன சொல்லலாம்? அரசியலுக்கு யாரோனா வரலாம். அப்படி இல்லை, எல்லா கட்சியுமே வந்து இப்போ என்னன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா நாங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கோன்ற ஒரு மனப்பான்மையில தான் சார் வந்திருக்காங்க. சீமான் அவர்கள் எல்லா இடத்துலயும் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அதே மாதிரி நீங்க கேள்வி செய்தியாளர் கேட்குறாங்க, இதே மாதிரி விஜய் கட்சி உங்க கூட கூட்டணிக்கு வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? நிச்சயம் அந்த காலத்துல அந்த நேரத்துல பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சியா தான் பாக்குறாங்க, ஒரு அரசியல்வாதியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏன்னா இன்னும் ஒரு படம், இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுமையா, ஏன்னா இன்னொரு அரசியலுக்குள்ளே ஃபுல்லா வரல, இப்பதான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உள்ள போயிட்டு இருக்காரு. அரசியலுக்கு இறங்கணும்னு படத்தை எல்லாம் நிப்பாட்டி. ஆமா சார், படத்தை நிப்பாட்ட போறாங்க, படத்தை நடிச்சுட்டே இப்போ வந்து சார் அதையும் அவர் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு படம் தான் இருக்கு, நான் முடிச்ச உடனே வானத்துல நீங்க தான் பேசுறீங்க உங்க சார். அவர் சார் இது வந்து யாருமே வந்து பொய்யான கருத்து இல்ல, அவர் சொன்ன கருத்து தான் அவங்க சொல்றேன். படம் நடிச்சிட்டு இருக்கேன், படம் முடிச்ச உடனே முழுசா அரசியலுக்கு வர போறேன், இதுக்கப்புறம் சினிமா கிடையாது, முழுவதும் மக்கள் பணின்றத ஃபுல்லாவே சொல்லிதான் உள்ள வராரு. சோ அப்படி இருக்கும் நம்ம வரவேற்க தானே சார் செய்யணும் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு 200 கோடி ரூபாய் நடிக்கிற ஒரு படத்தை மக்கள் பணி தான் அப்படின்னு சொன்னா, இதுல நீ சம்பாதிச்சு வெளிநாடு உள்நாடு சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த சொத்தெல்லாம் வித்து நீ மக்களுக்கு கொடுக்க போறியா? சார் அது உள்ள வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கும் போது
படம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறன்ற பார்த்து நம்ம விமர்சிக்கும் போது ஒண்ணு தெரியாது சார். நீ இதே பாட்டுக்கு தடாராகின் நீ கூட வந்து சம்பாதிச்ச நான் ஒரு காசை 4 வருஷத்துக்கு நீ அப்புறம் ஆடு கொடுத்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஆப்பை வெளியிட்டுட்டு ஆப் மூலியமா நீங்க வந்து உறுப்பினராக சேருங்க. எப்படி இந்த பிஜேபி வந்து மிஸ்டு கால் மூலியமா உறுப்பினர் சேர சொன்னா அதே மாதிரி நாங்கள் ஆப்பு மூலமா சேருங்கன்னு சொல்லிட்டு அவன் உங்களை மாதிரி இளைஞர்கள் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருடைய ஆதார் கார்டையும் வச்சு அமுச்சு விட்டான். இவன் உடனே இவ்வளோ பேர் பாருங்க, இத்தனை நாளில் இவ்வளோ பேர், இத்தனை நாளில் இத்தனை பேர், கடைசியாக தான் அது அம்பலமாயிருக்கு. ஏன் இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்யணும்? ஆரம்பமே ஃபெயிலியரு சார். ஃபெயிலியர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார். உறுப்பினர்ன்றது எப்படி எடுக்கணும்? நீ இப்படி ஆப்ல வெளியிட்டுனா இப்படி தான் பண்ணுவான். ஆர்வக்கோளாறுல பசங்க என்ன பண்ணுவான்? சார் எல்லா கட்சிக்கும் ஒரு ஆப் இருக்கு சார். எல்லா கட்சிக்கும் ஒரு ஆப் இருக்கு. அவங்க கட்சியில இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஓட்டர் ஐடி எடுத்து ஆப்ல அனுப்பிச்சு விட்டான். பார்த்தா மாதிரி ஒரே நாளில் பாருங்க 20 லட்சம் 25 லட்சம் இவன்ட்டு இருந்தாங்க. கடைசியாக பார்த்தா தான் தெரியுது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் ஒரு ஆப் இருக்கு. உங்களை மாதிரி 2K கிட்ஸ் வந்து எல்லா கட்சிக்குமே ஆப் இருக்கு சார். எல்லா கட்சிக்குமே வந்துட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த கட்சியில இத்தனை பேர் இருக்காங்கன்றத பார்க்கலாம். எல்லா கட்சியிலும் இப்படி ஆட் பண்ணலையா? நீங்க இதுல வந்து உறுப்பினர் சேருங்கன்னு சொல்லல. இப்போ விஜய் அவர்கள் பிறந்த நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேப்பர் 8 பக்க பேப்பர்ன்றது 28 பக்கமா வந்து அந்த இடத்துல மாறுது. ஸோ எல்லா சைட்ல இருந்துமே விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு மாறுது. ஒரு நடிகராக இருந்த ஒருத்தர் வந்து அரசியல்வாதியா மாறுறாரு அந்த இடத்துல. அது வரைக்கும் வெறும் 8 பக்க பேப்பர் வந்து அந்த ஒரு நாள்ல மட்டும் 22 பக்கம் 23 பக்கமா மாறுது. எல்லா இடத்துலயும் எல்லாமே வந்து விஜய் அவர்கள் பத்தின விளம்பரங்கள் நிறைய உள்ள வருது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அரசியல்வாதி, ஏன்னா இது வரைக்கும் வந்தது இப்போ கலைஞர் அவர்கள் பிறந்த நாளுக்கா இருக்கட்டும், எம்ஜிஆர் பிறந்த நாள் இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிறந்த நாளைக்கு வந்து இந்த மாதிரி பேப்பர் மாறினது வந்து இப்போ விஜய் அவர்கள் பிறந்த நாளைக்கு வந்து மாறுது. ஸோ அரசியலுக்குள்ள உள்ள வராரு. இப்போதான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும் போது ஒருவேளை இப்போ நான் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுறேன் வைங்க சார். ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு, 2 வருஷம் ஆச்சு, எதை பத்தியும் பேசல, எதை பத்தியும் சொல்லல. கமலஹாசன் பத்தி இப்படிதான்ப்பா பேசுனேன். கமலஹாசன் இப்படிதான் நடக்க போகுதுன்னு சொன்னேன். அப்படிதான் நடந்தது. அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்றேன் விஜய் பத்தியும். அவ்வளவுதான் நடக்க போகுது சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி என்ன கூட்டணி வச்சு ஒரு 2 சீட்டு 3 சீட்டு விஜயகாந்த் ஒருவேளை விஜய் அவர்கள் உள்ள வந்து ஒரு மாற்றம் ஒண்ணு வருது, இல்ல இஸ்லாமிய மக்கள் சார்ந்து ஏதோ ஒண்ணு பேசுறாரு, ஏதோ ஒண்ணு பண்றாரு, அதற்கான மாற்றம் வந்துச்சு அப்படின்னா நீங்க இவ்வளவு நேரம் பேசினதா இருக்கட்டும், நீங்க ஒண்ணு பாருங்க நிகழ்ச்சிக்கு பேசுனதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அப்படியெல்லாம் மாற்றம் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் இவனுக்கு ஓட்டு போட்டு இவனை முதல்வர் ஆகிட்டா நான் அரசியல் பேசுறதை விட்டுறேன் போதுமா சார்? நான் முதலமைச்சர் ஆறான்றதை தாண்டி சார், நீங்க மக்களுக்கு எதுவுமே பேச மாட்டாரு, மக்களை பத்தி எதுவும் பண்ண மாட்டாரு, மக்களுக்கான சிந்தனை இல்ல, இஸ்லாமிய மக்களை கண்டுக்கவே இல்ல. இஸ்லாமிய மக்கள் இவெல்லாம் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எங்களை வந்து கொச்சைப்படுத்தின அதுதான் சார். இது எல்லா திரைப்படங்கள் மூலியமா நீ கொச்சைப்படுத்தினதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். இல்லன்னு சொன்னா உன்னை சரிப்படிதான்டா. சார் நான் ஆரம்பத்திலே உங்கள்ட்ட சொன்னது நான் ஒருதான் சொல்றேன். நான் ஒருமை வார்த்தை அப்படிங்கிறது வந்து சொல்றேன். சார் இது ரொம்ப இது வந்து எப்படின்னா சார், ஒருத்தர் இருக்காரு ஒரு அரசியல் கட்சி, தனிப்பட்ட முறையில் என்னன்னாலும் பேசலாம். காயம் எல்லாமே புரியுது. தனி மனிதனுக்கு ஏற்பட்ட காயம் இருந்தா இவ்வளவு வெறி வராது. என் சமூகத்துக்கு ஏற்பட்ட காயம் அது. சார் எல்லாமே எனக்கு புரியுது சார். இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து என் சமூகம் இதனால வந்து இந்த திரைப்படத்துல இந்த கூத்தாடிகள் பண்ண விளையாட்டுனால இந்த சமூகம் நேற்று கூட வந்து பாருங்க, அதாவது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒரு பையன் வந்து அங்க ஒரு சின்ன வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான். அவன் வந்து அங்க பெயிலில் வெளியே வந்திருக்கான். சரி, அங்க இருந்தா மேற்கொண்டு வழக்கு போடுவான்னு இங்க வந்து சென்னையில வந்து மெட்ரோ கூலி தொழிலாளி வந்திருக்கான். அவனை பிடிச்ச உடனே என்ன பண்றாங்க அத்தனை ஊடகங்களும், இது என்னது வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் தேடப்பட்ட தீவிரவாதி இங்க கூலி தொழிலாளியாக வேலை செஞ்சு பிடிப்பட்டான் மாறுவேடத்தில் அப்படின்னு சொல்லி போறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த காரணம் துப்பாக்கி படத்துல விஜய் துப்பாக்கி மட்டும் இது துப்பாக்கி போன்ற பீச் போன்ற திரைப்படங்களில் இந்த கூத்தாடிகள் பணத்துக்காக நாயங்க இவனுங்க பண்ணதுதான் இந்த சமூகத்தை இப்படி ஊடகங்கள் இப்படி பண்ணுதுன்ற. நான் ஊடகங்கள் அப்படி போடுது. நான் விசாரிக்கிறேன் அது உண்மையா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது இல்லை, அவன் சாதாரணமான வழக்கில் சம்பந்தப்பட்டவன் அந்த பையன். இதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள வரப்போறாரு, என்ன பேச போறாருன்னு தெரியல, என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அப்போ உனக்கு வந்து RSS கிட்டயோ அல்லது சர்வதேச இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனை உள்ளவங்ககிட்டயோ உங்களுக்கு பெரிய தொகை வாங்கிக்கிட்டு நீ அது போன்ற திரைப்படங்களை எடுத்துட்டு அந்த தொகையை வச்சுதான் இன்னைக்கு நீ அரசியல் இறங்குறியா? இதுதான் என்னுடைய கேள்வி சார். இதே மாதிரி நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் சார். திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்த தடாரஹீம் இப்ப திமுகவுக்கு ஒரு கட்சியின் மீது வந்து பயம் வருகிறது, அச்சம் வருகிறது, தமிழக வெற்றி கழகம் விஜய் அப்படிங்கிறப்போ அதே கட்சி கிட்ட காசு வாங்கிட்டு தடாரஹீம் வந்து விஜய் வந்து எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. வாங்க நான் தான் சொல்றேன், வாங்க திமுக விமர்சனம் பண்ணி பேசுவோம். அதே விஜய் அவர்கள் இதே வந்து
இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இது வந்து படம் அப்படின்ற மாதிரி நான் மாத்தி சொல்றேன், நீங்க பேசிட்டாருன்னா சொல்றது நீங்க நீங்க என்ன பேசுன சொல்றீங்க, எல்லாத்துக்குமே திமுக வந்து கிட்ட மாத்தி வச்சுருவீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க, திமுக கிட்ட காசு வாங்கிட்டு விஜய்க்கு எதிராக பேசுறேன்னு சொல்லி உங்களுடைய குற்றச்சாட்டு இல்லையா? வாங்க இப்படியே நம்ம இன்னொரு டெபேட் ஆரம்பிப்போம், திமுக விமர்சனம் பண்ணுவோம். நான் காசு வாங்கியிருந்தா அப்படி விமர்சனம் பண்ண மாட்டேன். சரி, அப்போ அதே விஜய் அவர்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் சார்ந்து ஒரு விஷயத்துல பேசிட்டாரு அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க பேசின எல்லாத்துக்குமே சார்ந்து என்ன சார் சொல்லுவீங்க? இப்போ என்ன சார்ந்து சார், பேசிட்டாரு? இப்போ விஜய் அவர்கள் வந்து இஸ்லாமிய மக்களை வந்து தப்பா பேசிட்டாருன்னு சொல்லிதான் நீங்க இப்போ இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கீங்க. அரசியல்ல வந்து அதுக்கு ஏற்றாப்புல ஏதாவது ஒண்ணு எனக்கு அதெல்லாம் இல்லை. நீ வந்து நீ இஸ்லாமிய மக்களுக்கு நீ விருது கொடு, அல்லது எதனா ஒரு தொப்பி தாடி இல்லை புர்கா போட்ட பெண்களை கூட்டு வந்து நீ ஏதாவது ஒன்று ஒரு விழா நடத்தி எல்லாம் பண்ணு, அல்லது பெருநாளைக்கு ரம்ஜான் பெருநாளுக்கு வாழ்த்து சொல்லு, இல்லை பக்ரீத் பெருநாள் வாழ்த்து, இதெல்லாம் இல்லைடா மௌன. உனக்கு வந்து நீ எடுத்த திரைப்படங்களுக்கு பகிரங்கமாக இந்த சமூகத்திடம் மன்னிப்பு கேட்கணும். கேட்கற வெளியும் உன்னுடைய எதிர்ப்பு தொடரும். சார், எவ்வளவு நாள் அரசியலா இருக்கீங்க சார்? அரசியல்ல எவ்வளவு நாள் இருக்கீங்க சார்? நானா இருக்கேன், நான் ஒரு 30 வருஷமா இருக்கேன். ஸோ விஜயகாந்த் அர்ஜுன் படத்தை போய் இதே எதிர்ப்பு கொடுத்தீங்களா சார்? அப்போதான் நான் தான் சொல்றேன், நான் சிறையில் நின்ற காலமும் 17 ஆண்டுகளுக்கு மேல நான் சிறையில் இருந்தேன். அந்த காயங்கள் பட்டதுனால தான் இது போன்ற திரைத்துறை வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் பிடிக்குது. அதன் மூலியமா தான் வந்து முஸ்லீம்களை வந்து ஈஸியா வந்து இப்படி வந்து ஒரு விதமான வந்து தீவிரவாதியா பயங்கரவாதியா கட்டமைக்கிறாங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் தொடர்ந்து எதிர்த்துட்டு வரேன். எதிர்த்த பிறகு கூட துப்பாக்கி படத்துல உனக்கு உயர்நீதிமன்றமே அவ்வளோ கொடுத்த பிறகு பீட்ஸ் நீ படம் எடுத்துட்டு நீ அசால்ட்டாக இப்படி தூக்கிட்டு போகிறான் ஒருத்தன். ஒரு குழந்தைய கூட தூக்க முடியாது இவனால். ஒரு குழந்தைய கூட விஜயால் இப்படி தூக்க முடியாது. நீ வந்து அது ஒரு தொப்பி கேட்டால் பாகிஸ்தான்காரன் ஏன்டா உனக்கு ஏன்டா அந்த இது என்னது ஒரு மாலை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்களா? இதுவரையும் இந்தியாவில் எந்த இடமும் ஹைஜாக் பட்டவே இல்லை. அதாவது தீவிர முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, நக்சல்பாரி உட்பட நிறைய பேர் இருக்காங்க. யாருமே ஹைஜாக் பண்ணி எல்லாம் மாலை ஹைஜாக் பண்ணல. உன்னுடைய கற்பனையில் கூட முஸ்லீம் தான் வரணுமா வெள்ளனா? புரியுதுங்களா? உன்னுடைய கற்பனை அதில் கூட முஸ்லீம் தான் வரணுமாண்ணா? அப்போ இதெல்லாம் எப்படி தம்பி நான் வந்து அதை சாதாரணமாக கடந்து போயிடுறது? எனக்கு தனிப்பட்ட முறையில் என் சமூகத்தை காயப்படுத்தியவனை தொடர்ந்து நான் எதிர்த்து இருக்கேன். ஸோ 2026 விஜய் அவர்கள் தேர்தல் களம் சந்திக்க போகுன்றது எப்படி இருக்கும் சார்? இப்போ அதான் 10,000 ஓட்டு வாங்குவான், 7,000 10,000. கமலஹாசன் வாங்கினா இல்லைங்களா தொகுதிக்கு, அவரும் அப்படி தான் என்ன பண்ணார், ஊழலை ஒழிப்பேன்னாரு, வாரிசு அரசியல் அழிப்பேன்னுவார், டிவியெல்லாம் போட்டு உடைச்சார் பேட்டரி எடுத்து பண்ணாரா இல்லையா? கடைசியாக என்னாச்சு, ஒரு 10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா ரெட் ஜெயின்ட் மூவி அந்த படத்தை எடுத்துட்டாங்கன்றதுக்காக உதயநிதி மாரி உலகத்தில் எவனுமே இல்லைன்ட்டான். உலகத்திலே எவனும் இல்லைன்ட்டான். எங்கே உலகத்திலே அது போன்ற நபர் இல்லையா? ஆனால் பாதிங்களா? அப்போ எந்த நீ தேர்தலில் நின்று நீ ஊழலை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கூட்டங்கள். என்னன்னா தமிழக மக்கள் என்னை வந்து ஏற்றுக்கல. இவர் உடனே நின்ன உடனே இவர் வந்து முதல்வர் அனுப்பலையாம். அந்த வெறுப்பில் பேசிக்கிட்டே போகிறான். அதே நிலை தான் விஜய் கூட ஏற்படும். ஸோ அன்றைக்கி இது கமலஹாசனுக்கு அப்படி தான் மீடியாக்கள் வந்து பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணிச்சு. ஸோ 2026 தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அதுக்கு முன்னாடி விஜய் என்ன பேசுவாருன்னு தெரியாது, எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, உங்களோட பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு மாறும் அந்த இடத்துல அப்படிங்கிறதும் தெரியாது சார். ஸோ 2026 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களை வந்து அடுத்த நேர்காணல் வந்து சந்திக்கிறேன் சார். அந்த இடத்துல நீங்கள் எப்படி பேச போகிறீங்க, எப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்னு நிச்சயமாக அவன் வந்து பகிரங்கமாக இந்த சமூகத்திடம் மன்னிப்பு கேட்கறது வரையும் நிச்சயம் அது மாற மாட்டேன். நான் அது நீங்கள் கூட பார்த்தீங்க, எத்தனை நாள் ஆனாலும் மாற மாட்டேன். கண்டிப்பாக சார். ஸோ நன்றி சார். அதாவது 2026 அப்புறம் என்ன நடக்க போகுது, அப்போ உங்களோட பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் மாறப்போகுது அப்படிங்கிறத நான் அப்போ தெரிஞ்சுக்கிறேன் சார். ஓகே, நன்றி சார். தேங்க்யூ சார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.